நான் உங்கள் பேரரசு. இந்த சேனல் அரசபை சேனல். இது என்னுடைய சேனல். தொடர்ந்து உங்களோட பல விஷயங்களை இந்த சேனல் மூலிமா நான் பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். அதனால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒன்றும் புதுசு இல்லை. அதுலேயும் திராவிட சித்தாந்தம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை அது அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னது தான். ஏன்னா இவங்க திராவிட திமுக உள்ள கொள்கைகள் இருக்குல்ல, அது பெரும்பாலும் அதை தான் அவங்க ஒரு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அதில் சில விஷயங்கள் புதுசு இருந்துச்சு, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இந்த இப்போ பதநீர் மேட்ரு, அப்போ நீர்நிலையை காப்பாற்றுவோம், உருவாக்குவோம், சில விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் இவங்க சொன்னது தான். அதில் என்ன முக்கியமானது, மற்றவர்கள் முக்கியமானது என்னென்னா, விஜய் சார் கட்சியில் பேர் வரவேற்கப்பட்டது. ஏன்னா அதில் திராவிடம் இல்லாமல் இருந்துச்சு. கட்சி பேரில் திராவிடங்கிற வார்த்தை இல்லை, தமிழக வெற்றி கழகம். அப்பா ஏன்னா உங்களுக்கு திராவிட கழகம், அதிலேருந்து உருவாச்சு திராவிட முன்னேற்ற கழகம், அதிலேருந்து உருவாச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிலேருந்து இடையில திமுக வந்துச்சு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இங்கிட்டு விஜயகாந்த் அவர்களோட தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் திராவிடம். அப்போ ஒரு அக்மார் திராவிடம்னு வார்த்தை வச்சு கட்சி பேர் வச்சா தான் அது அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு இது உருவாகி போச்சு. இதில் நாம் தமிழர் அப்படிங்கும்போது புதுசாக இருந்துச்சு. சீமானன் விஜய் சார் கட்சி அப்படிங்கும்போது அந்த திராவிட வார்த்தை இல்லாதங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அப்பா இந்த திராவிடம் இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒருத்தர். ஆரம்பிச்சு விட்டு என்னன்னாருன்னா, கொள்கையை சொல்லும்போது எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள்ன்ட்டார். அங்கே தான் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழை தான் ஆளணும், என்ன மற்ற அவங்களாம் ஆண்டது போதுதான்னு ஒரு நிலைமை வரும்போது திருப்பி இங்கே திராவிடம்ங்கிற வார்த்தை சொல்லும்போது அது கண்ணும்போது எல்லாருக்கும் கோவம் வந்துடுச்சு. அங்கே தான் அப்போ அவங்களுக்கும் திமுகவுக்கும் விஜய் சாருக்கும் என்ன வேற்றுவேன் என்ன ஒன்றா இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று தான், தமிழகமும் தேசியமும் இரு கண்கள், அதுதான் அர்த்தம் இருக்குது. நம்ம மொழியால் தமிழன், நம்ம நாடு தாய்நாடு எது? இந்தியா. நம்ம தேசம் எது? இந்தியா. அப்போ நம்ம மொழிக்கு எவ்வளோக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தேசியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் தான் இந்திய குடிமகனாக இருக்க முடியும். இது வேற ஒரு தீவில் இல்லை, வேற ஒரு நாடுல இல்லை, இந்தியாவில்தான் இருக்கும். இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது. மொழியின் அடிப்படையில் நம்ம தமிழன், நம்ம தேசியங்கும்போது நம்ம இந்தியன். அப்போ தமிழகமும் தேசியமும் என் இரு கண்கள் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம தான் எதிர்பார்த்தோம். இங்கே திராவிடங்கும்போது திராவிடம்னு ஒன்றும் இல்லை சார். என்ன சார் திராவிடம் எங்கே சார் திராவிடம் வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறோம்? தமிழ்நாட்டில் ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம். கேரளா போய் கேளுங்க திராவிடம்ட்டு, ஆந்திராவுக்கு போங்க நீ திராவிடம் கேளுங்க எப்படி சொல்லுவாங்க? நான் தெலுங்கம்மா. இப்போ பிரித்தாங்களே இங்கே ஆந்திராவை, தெலுங்கானா ஆந்திரா பிரித்தாங்களே, ஏன் திராவிடான்னு பேர் வைக்க வேண்டியானே? அவன் தெலுங்கானான்னு வைக்கிறான் சார். ஆந்திரா பிரிக்கும்போது தெலுங்கானான்னு வைக்கலாப்ல, ஏன் நீங்கள் திராவிடனான்னு வைக்கல? கேரளாவில் எங்கேயாவது போய் நீங்கள் திராவிடம் சொல்லுங்கள், திராவிடம் இன்றைக்கி மீனிங்கே தெரியாது, நமக்கும் தெரியல. ஒரு குரூப் சும்மா திராவிடம்ட்டு இங்கே இதுக்கு நான் புரியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடுறோம், தமிழக அரசு. அப்படிங்கும்போது இங்கே திராவிடம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த திராவிடம் வார்த்தை அதையே யூஸ் பண்ண எங்களுக்கு உங்கள் மேலே ஒரு டவுட் வரும் எங்களுக்கு. அப்போ இப்போ இதிலேயே நம்ம ஜீர்ணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் போய் இது தமிழக மாடல்னு சொல்லுங்கள் சார், தமிழக அரசு தானே, தமிழ் மாடல் சொல்லுங்கள். உங்களுக்கு வராது. அவர் கலைஞர் சொல்கிறாங்கல்ல முத்தமிழ் அறிஞர்ன்ட்டு, அப்போ அது பொய்யா? இங்கே திராவிட மாடல்னு சொல்லிக்கிறேன், அப்புறம் முத்தமிழ் அறிஞர் வைக்கிறியா? திராவிட அறிஞர் வைங்க சார், சொல்லுங்க சார். திராவிட அறிஞர் கலைஞர் அவரும் சொல்லுங்கள், அவரும் முத்தமிழ் அறிஞர் சொல்லுவீங்களா? இப்போ ஆட்சி மட்டும் திராவிட மாடல்னு சொல்லுவீங்களா? இல்லை சொல்கிறேன். இதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது
விஜய் சார் வந்து திராவிடமும் தேசியம் கண்களின் போது கொஞ்சம் நெருடல் இருக்குது. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்க கோட்பாடு அவங்க கொள்கையை தான் இவர் சொல்கிறாருன்னு சொல்கிறார்.